இந்த மும்முனை போட்டி, 4 முனை போட்டி அப்படிலாம் சொல்கிறாங்களே, சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதில் மாபெரும் மக்கள் சக்தியாக நம்ம அணி ஒரு பக்கம், அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர். என்னப்பா சிரிக்கிறீங்க? உண்மையை தானேப்பா சொன்னேன். ஸோ இப்படி எத்தனை சக்திகள் எத்தனை பேர் வந்தாலும் திமுகவை வீழ்த்துறதுக்கு மாபெரும் மக்கள் சக்தியான நம்மளால் மட்டும்தான் முடியும், நம்ம டிவிகேவால் மட்டும்தான் முடியும். ஸோ இப்படி இருக்கிற இந்த நிலைமையில் ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, இப்படியெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா, ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிட்ற மாதிரியே எனக்கு தோணுது. அப்படிதான் எனக்கு தோணுது. அதனால பொறுங்க பாஸ், வருவாங்க, முறையாக வருவாங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடியை கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் ஒவ்வொரு விஜயும் பூத்தா காலையிலே வந்து நிப்பாங்க பாருங்க. அன்னைக்கு தெரியும் பாருங்க, ஏண்டா இந்த விஜய கூப்பிட்டோம்னு. தீய சக்தியை வீழ்த்துறதுக்கு தூய சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் டிவிக்கே தான் மக்களோட ஒரே ஆப்ஷன், அதர்வைஸ் நோ டைவர்ஷன். இந்த டப்பா இன்ஜின், ஓட்டை இன்ஜின், எவ்வளோ இன்ஜின் வந்தாலும் டாப் இன்ஜின் நம்ம டிவிக்கே தான்ன்றதை மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் நம்மளுடைய தோழர்கள் அதை மனசில் நல்லா ஏற்றிக்கிட்டு இன்னும் ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுங்க. ஆனால் நான் விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் என்னோட கமெண்ட் எப்பவுமே மாறலிங்கன்னா, அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, வரவேற்கிறோம், மக்கள் முன்னாடி இருக்கட்டும், அவர் எல்லாம் பேசட்டும், இவிஎம் மிஷின் பதில் சொல்லும். ஆனா விஜய் அவர்கிட்ட இன்ஜின் இருக்கான்னு எனக்கு தெரியலையே. அட்லீஸ்ட் எங்ககிட்ட இன்ஜின் இருக்கு, டபுள் இன்ஜின் இருக்கு. விஜய் அவங்க இன்ஜினையே நம்ம பார்க்கலையே. அது இன்ஜின் இருக்கா, இல்ல கார்பரேட்டர் இருக்கா, அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ற ஆள் இருக்கா, அந்த இன்ஜின் வந்து ஒரு சேசியில மாட்டுவாங்களான்னு. வண்டி இல்ல, சேசி இல்ல, இன்ஜின் இல்ல, அதுக்குள்ள போடுற பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல. அதனால இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இன்ஜினை பத்தி பேசக்கூடாதுன்னா அது திரு விஜய் அவர்கள் இன்ஜினை பத்தி பேசக்கூடாது. ஒருவேளை 234 தொகுதியில கேண்டிடேட் போடுறாரு, ஒத்துக்கிற இன்ஜின் இருக்கு. 234 கேண்டிடேட்டும் மக்கள் ஏத்துக்கிறாங்க, அதுக்கு போடுற பெட்ரோல் இருக்கு. விஜய் வெளியே வந்து வீதி வீதியாக தெரு தெருவாக பிரச்சாரம் பண்றார், சேசி இருக்கு. மக்கள் ஓட்டு போட்டு ஒரு நல்ல சதவீதம் வர்றாரு, அந்த வண்டி ஓடுது. இன்ஜினே இல்ல, சேசி இல்ல, பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல. அவங்க எல்லாம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து டப்பா இன்ஜின், இந்த இன்ஜின்ங்கிறாங்க. அடுத்து திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது எனக்கு டிஎம்கே எப்படின்னாங்கன்னா, ஐயா அந்த எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னா அந்த ஸ்கூல் ஹாஸ்டல்ல, காலேஜ் ஹாஸ்டல்ல பாத்ரூம்ல போய் சில பேர் கிறுக்குவாங்க. இந்த கறிக்கட்டை எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல கிறுக்குவாங்க. நம்மள இந்த பப்ளிக் பாத்ரூம் போனா கறிக்கட்டையில கிறுக்குவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி கிறுக்கக்கூடிய கட்சியாக திமுக மாறி இருக்கு. போஸ்டர் ஒட்டுறானுங்க, ஏமா ஒட்டுறானே தெரியாது. இந்த பாத்ரூம்ல கிறுக்கிறவன் அசிங்கமா இந்த காலையில் 2 மணிக்கு போய் இந்த பொது கழிப்படத்துல முகத்தை மூடிட்டு போய் கறிக்கட்டையில் எழுதிட்டு வருவான். இன்னைக்கு திமுக கார டப்பா இன்ஜின் ஒட்டுறானா, காலையில முகத்தை மூடிட்டு போய் ஒட்டிட்டு வர்றான். ஏன்னா உனக்கே தெரியும் நீ ஒட்டுறதே ஒரு நான்சென்ஸ். தமிழ்நாடு மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். அதனால இவங்க சும்மா போய் போஸ்ட் ஒட்டுட்டோம். நேத்து பார்த்தேன் சென்னையில வந்து இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு அல்வா கொடுத்துட்டாங்கன்னு. ஒரு அல்வா வாங்கி கொடுத்தது எப்படி இருந்துச்சுன்னா, டிஎம்கே ஆட்சி 5 வருஷம் முடிஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்ததாகத்தான் நான் பார்த்தேன். சென்னை முழுவதுமே ஒரு கையில் ஒரு போஸ்டர் வச்சுக்கிட்டு அல்வாவை கொண்டே வீடு வீடா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால முதலமைச்சர் அவர்கள் கஷ்டப்பட்டாரு, அப்படி இப்படின்னு பண்ணார். ஆனா ஒண்ணுமே கிரவுண்ட் லெவல்ல ரிஃப்ளெக்ட் ஆகல. சட்டம் ஒழுங்கு தரிகட்டு போயிருக்கு. இதெல்லாம் இன்னும் ஒரு 50-60 நாள் தானா. நீங்களும் பார்க்க போறீங்க, நாங்களும் பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் அமைந்தது பாஜக தலைமையிலான
விஜய் குறிப்பிட்டிருக்காரு. ஒரு சில 6 மாதத்துக்கு முன்பு நீங்க அந்த பேரே சொல்லாம சொல்லிருக்கீங்க. நான் தான் தேசிய தமிழ் கூட்டணி தான். அதே வந்து விஜய் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற போது அந்த அமைப்பு தான் இருக்கா தமிழ்நாட்டுல? அண்ணா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கண்ணே. நாங்கள் எல்லாமே ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள். விருப்பு வெறுப்பு இருந்தாலும் கூட எங்களுடைய தலைவர்கள் முடிவு செய்த பிறகு நாங்கள்லாம் களத்தில் பாடுபடுறோம். தமிழகத்தில் இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த எலெக்ஷனுக்கு போகிறோம். இதற்கு முந்தைய முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சருடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நாங்கள் போகிற களத்துக்கு. இதை நம்முடைய தலைவர்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. எதுக்கு பிரச்சாரம் நடந்தாச்சு, கீழே எங்க தொண்டர்கள் வீதி வீதியாக தெரு தெருவாக வேலை பார்க்குறாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் எப்படின்னாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னாங்கன்னா அவரை சும்மா நான் தேவையில்லாமல் ஒரு குற்றம் சுமத்த விரும்பல, அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க, வந்து பண்ணட்டும். ஆனா இன்னைக்கு பேசும் பொழுது அவருக்கு என்னன்னா, மக்கள் கைத்தட்டணும், விசில் அடிக்கணும், அவங்க வந்து ஏதாச்சும் ஆரவாரமா பேசணும். அதற்காகத்தான் விஜய் அவர்களுடைய பேச்சு இருந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன். அது ரொம்ப சப்ஸ்டன்ஸா மக்களை சிந்திக்க வைக்கிற அளவுக்கு, எதற்காக நான் இத்தனை கட்சிகளை தாண்டி உங்களுக்கு ஓட்டு போடணும், உங்க பாலிசி என்ன, உங்க ப்ரோக்ராம் என்ன, நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய இதுவரைக்கும் செய்யாத என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்கலீங்கன்னா. ஸோ விசிலுக்காக, ஒரு கைத்தட்டலுக்காகத்தான் விஜய் அவர்கள் பேசினாங்க. அதில் தான் அந்த கூட்டணியை பற்றி பேசினதாக மட்டும்தான் நான் பார்க்குறேன். அதில் ஒரு சப்ஸ்டன்ஸும் ஒரு டெப்த்தும் தமிழ்நாட்டு மக்களை சிந்திக்கக்கூடிய விதத்தில் இருந்ததா நான் பார்க்கல. அதனால் அதை அப்படியே கடந்து நாம போயிடலாம். எல்லோருக்குமே தெரியும், 4 பேர் 4 சொல்லத்தான் செய்வாங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. கல்வி பாஸ்மார்க் எதிர்ப்பு இந்த தேர்தல் அதில் கேட்க முடியுமா? பாஜக அண்ணா, இன்னைக்கு எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் ஆளுநர் அக்கா தமிழிசை அவர்கள் தமிழ்நாடு முழுவதுமே இன்னைக்கு சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறாங்க. அந்த குழுவோடு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் வண்டிகள் இன்னைக்கு எல்லா மாவட்டத்துக்கு போயிருக்கு. அதில் மக்கள் இன்னைக்கு அந்த பெட்டியில போட போறாங்க என்ன வேணும். நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம், ஒரு ஆரோக்கியமான தமிழ்நாட்டை எடுத்துட்டு போகணும். அதே நேரத்தில் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஒரு தேர்தல் அறிக்கையை கொண்டு வர போறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை. இது சம்பந்தப்பட்ட தலைவர்கள் கலந்து பேசி அதை வெளியே கொண்டு வரணும். அது என்னுடைய இலாக்கா இல்லை, என்னுடைய சப்ஜெக்ட் இல்லை. 2026 பொறுத்த வரைக்கும் அது தெளிவா இருக்கு. யார் முதலமைச்சர் ஆகணும் தெளிவா இருக்கு. கட்சி யாருக்காக வேலை பார்க்குது தெளிவா இருக்கு. அகில இந்திய தலைவர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க அதுவும் தெளிவா இருக்கு. அதற்காக நாங்கள் எல்லோரும் வேலை பார்க்கிறோம். கட்சி தொண்டர்களை பொறுத்தவரை அண்ணாமலையும் ஒரு தொண்டன் தான். கட்சி தொண்டர்களோடு இணைந்து பணிபுரியணும். அதனால என்ன கட்சி சொல்லுதோ கேட்பதற்கு நாம கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் இன்னும் ஒரு மாசம் சரியான நேரத்தில் உங்கள்கிட்ட பேசுறேங்க. நான் பேசுபவர்கள் பேசுவாங்கன்னா, அரசியலை பொறுத்த வரைக்கும் நான் சில இடத்துல வந்து பதில் சொல்வதை விட மௌனம் காட்பது சரி அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். குறிப்பா அந்த மகாராஷ்டிராவுக்கு முன்பே இருந்து பேசுறவங்க பேசத்தான் செய்வாங்க. அதனால நம்ம திரும்ப, நான் இப்ப கூட ஐஐடி மும்பை ஒரு ஃபெஸ்ட் கூப்பிட்டுருக்காங்க. 2-3 கமிட்மெண்ட்ஸ் இருக்குங்கன்னா, இது அப்பாவோட உடல்நிலைக்காக இந்த மாசம் கொஞ்சம் குறைச்சிருக்கேன். நான் மும்பைக்கு விரைவில் போகத்தான் போறேன். அது அரசியல் கட்சிகள் பேசுறாங்க, அதை தாண்டி அவங்களும் போயிடுவாங்கன்னு நான் நம்புறேன். அவங்களும் அந்த ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டா அந்த சூட்டோடு சூட்டாக பேசியிருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க அடிப்படை வெறுப்புல ஒரு கட்சி நடத்த முடியாதுங்கண்ணா. மேடையில மைக்ல பேசி இருந்தாலும் கூட ஒரு அடிப்படை வெறுப்பு உணர்வுல நான் வந்து சவுத் இந்தியாவை மதிக்க மாட்டேன், நான் தமிழ்நாட்டை மதிக்க மாட்டேன், நான் வேட்டி கட்டவங்களை மதிக்க மாட்டேன்னு ஒரு அரசியல் கட்சியில் ஒரு தலைவர் பேசக்கூடாது. பேசினா தவறு. அதனால அதை ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டா ஒரு மேடை பேச்சாக மட்டும் பார்த்துவிட்டு அவர்களும் அதை கடந்து சென்றிருப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன்.